அனைவருக்கும் வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியலில் ராதிகா நைட்டு தூங்குறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போதே அதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்காங்க, இன்றைக்கி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு. அவங்க அம்மாவுக்காக கோபி இவங்ககிட்ட கோச்சிக்கிட்டதும், கோபி பேசின வார்த்தைகளை, அம்மாவை நீ என்ன பண்ணுற, அம்மாவை என்ன பண்ணுற, ராதிகா ராதிகா அப்படின்னு சொல்லி கோபி பேசினது. அடுத்து அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்தது, அவங்க அம்மா சாப்பிட்டது, பாக்கியா வீட்டுக்கு வந்தது, பாக்கியா சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் உயிரே வந்துச்சு அப்படின்னு அவங்க அம்மா சொன்னது. இது எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. பக்கத்தில் அவங்க பொண்ணு அவங்க அம்மா படுத்திருக்காங்க. எஞ்சி வெளியில் சோபாக்கு ஹாலுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா கோபியை காணும். என்ன சோபாவில் தானே கோபி படுத்திருப்பாரு, அவரையும் காணுமே அப்படின்ட்டு திருப்பி அவங்க அம்மா ரூம் போகிறாங்க. பார்த்தா அவங்க அம்மா ரூமில் கீழே பாய வச்சு போட்டு படுத்திருக்காரு. இதை பார்த்து ராதிகாவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன எப்போ பார்த்தாலும் அம்மா பிள்ளையாவே இவர் இருக்காரு, இவர் எப்படியும் நம்ம கல்யாணம் பண்ணி இருக்குமே, நம்ம வாழ்க்கை உருப்பிடுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ராதிகா யோசிக்கிறாங்க. அதுக்கடுத்து இங்கே பாக்கியா காலையில் விடிஞ்சிருது. பாக்கியாவோட வீடை கட்டுறாங்க. பாக்கியா எப்பயும் போல் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய பொண்ணு இனியாவும் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. தாத்தா வராங்க. என்ன இனியா காலையிலேயே உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன்னு. இல்லை தாத்தா இன்றைக்கி ஒரு எக்ஸாமு, அதனால தான் அம்மா 4 மணிக்கு எழுந்திரிச்சாங்க, அம்மாவோட நானும் சேர்ந்து எழுந்திரிச்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு, மாமா நான் இதில் டிஃபன் எல்லாமே பண்ணிட்டேன் மாமா, இதில் காஃபி இருக்குது ஊற்றி குடிச்சிக்கோங்க, நான் இன்றைக்கே இப்போ ரெஸ்டாரண்ட் போகிறேன், அங்கே மாவு அரைக்கணும், கிரைண்டர் ரிப்பேர் புது கிரைண்டர் தான், பட் ஏதோ வயர் ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன், நான் எலக்ட்ரிஷியனும் ஃபோன் போட்டேன், அவரும் வந்துடுவார், ஸோ அதையும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அமிர்தா வந்துடுறாங்க. என்னம்மா கிளம்பிட்டீங்களா காலையிலே அப்படின்னா, ஆமாப்பா ஃப்ளாஸ்கில் எல்லாருக்கும் காஃபி போட்டு வச்சுருக்கேன், எல்லோரும் குடிச்சிக்கோங்க, எல்லாருக்கும் ஊற்றி கொடுத்துருடா, இட்லி மட்டும் நீ ஊற்றி வச்சிரு, மற்ற எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் பைக்கெல்லாம் எடுக்கிறாங்க. பாட்டி வர்றாங்க, ஈஸ்வரி பாட்டி, கோபியும் வாக்கிங் வராங்க. என்ன பாக்கியா காலங்காத்தாலேவா அப்படின்னா, ஆமாத்தே அப்படிங்கிறாங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டியா அப்படிங்க, முடிச்சிட்டே தானே ஒன்று. கோபிக்கு மைண்ட் வாய்ஸ் ஓடுது, காலங்காத்தாலே மேடம் பைக் எடுத்துகிட்டு எங்கே கிளம்புறாங்க அப்படின்னு கோபி மைண்ட் வாய்ஸ்லேயே ஓட்டிக்கிட்டே இருக்காரு. பாக்கியா பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, ஒரு சின்ன பிரச்சனை தான், அதனால தான் சீக்கிரம் கிளம்புறேன்னு. எப்போ பாரு பிரச்சனைன்னு ஒன்றா தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அங்கே தான் செல்வி இருக்கல, அவள் பார்க்க மாட்டாளா அப்படிங்கிறாங்க. இல்லத்த செல்வி தான் என்னை கால் பண்ணி கூப்பிட்றாங்க, இவன் கால் திருப்பி வருது, என்ன பண்ணத்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிட்டோம், என்ன பிரச்சனை தான் நம்ம தானே ஓடி ஆகணும், பாருங்கள் இப்போ கூட அவள் தான் கூப்பிட்றா. ஹலோ செல்வி வந்துட்டேன் கிளம்பிட்டேன் ஃபோனை வை அப்படின்ட்டு சரிங்க நான் கிளம்புறேன்ட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து கோபி கேட்குறாரு, இவ்வளோ சீக்கிரமாக எங்கம்மா கிளம்புறானே, வேறு எங்கள் ரெஸ்டாரண்ட் தான், அப்போ இவ்வளோ சீக்கிரம் ரெஸ்டாரண்ட் கிளம்பிட்டேன்னு அப்புறம் வீட்டு வேலையில் யார் பார்க்குறதுன்னே, அவள் தான் பார்க்குறது, அவள் தான் எல்லாமே செஞ்சுருவா. இப்போ காலையிலேயே எல்லாருக்கும் காஃபி எல்லாம் கொடுத்துட்டு தான் போயிருப்பா, திருப்பி கொஞ்சம் கழிச்சு வருவா, எல்லாருக்கும் டிஃபன்லாம் சாப்பிட வச்சுட்டு தான் போய் செலியனுக்கும் எலியனுக்கும் ஆஃபீஸ்க்கு வேறு டிஃபன் சாப்பாடு வேறு கட்டி கொடுப்பா. கட்டி குடிச்சதுக்கப்புறம் திருப்பி மத்தியானம் வருவா, எங்களுக்கெல்லாம் சுட சுட சமைச்சு போடுவா, திருப்பி சாயங்காலம் வருவா, எங்களுக்கு தேவையான பார்ப்பான். ஒரு நாளைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வீட்டுக்கும் 5 தடவைக்கு மேலே அலைவா. ஏம்மா இப்படி சிரமப்படுற அப்படின்னா அதெல்லாம் கேட்கவே மாட்டான்னு. எதுக்கு வீட்டுக்கு தனியாக ரெஸ்டாரண்ட் தனியாக சமைச்சிக்கிட்டு இருக்கா, ரெஸ்டாரண்ட்டில் உள்ளதை எங்கள் வீட்டுக்கு கொடுத்தா ஒரே வேலையை முடியும் தான். நான் நல்லா சொன்னப்போ இனியாவுக்கு பிடிச்சது செலியனுக்கு பிடிக்காது, செலியனுக்கு பிடிச்சது தாத்தாவால் சாப்பிட முடியாது, இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்து பார்த்து பண்ணணும். ஸோ இது எல்லாமே அவள் தான்டா பார்த்து பண்ணுறா. அப்போ எத்தனை மணிக்கு தான் எந்திப்பா காலையில் அப்படிங்கிறாங்க. 4 மணிக்கு இருந்துச்சு. 4 மணிக்கு அப்போ எத்தனை மணிக்கு அவள் தூங்குவானே, முந்திலாம் 11 மணிக்கு தூங்கினா, இப்போலாம் ரெஸ்டாரண்ட் தூங்குறது எத்தனை மணிக்கே தெரியவே மாட்டேங்குது. இன்னும் எத்தனை நாள் தான் அவளுடைய ஓட்டமோ போ அப்படின்னு சொல்லி பார்த்து போயிடறாங்க. அடுத்து கோபி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ராதிகிட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க, ராதிகா உனக்கு தோசை ஊற்றிடுவா சாப்பிட்றியா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படிங்கிறாங்க. பாட்டி நேரம் ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்போ கோபி அம்மா உங்களுக்கு இப்போ சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன், நீ என்னப்பா கடையில் போய் வாங்க போறியோன்னே. நான் எதுக்கு கடையில் வாங்க போகணும், வீட்டில் கிச்சன் இருக்குது, நம்ம வீட்டு கிச்சனில் நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிறாங்க. ஏண்டா கோபி உனக்கு சமைக்கலாம் தெரியுமாம்னே. அம்மா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி ப்ரூ காஃபி போட்டு கொடுத்தேன், நீங்கள் கூட நல்லா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா. ஆமாம்மா அது மாதிரி உங்களுக்கு நான் இப்போ தோசை ஊற்றி கொடுக்குறேம்மாண்ணே. ஐயோ அதெல்லாம் வேண்டாம்ப்பா நானே ஊற்றிக்கிறேன் பண்ணேன். நோ 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 மாமா அம்மா நீங்கள் இங்கே உட்காந்துருக்கணும், உங்களே நான் பார்த்துக்கிடுவேன், எங்கள் அம்மா நான் நல்லா பார்த்துக்கிடுவேன், நீங்கள் இருங்க அப்படின்ட்டு போகிறாரு. மையம் வராங்க. ஹாய் மையம் ஒன்று, ஹாய் டேடினே. அம்மா இன்றைக்கி ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல, சரி காலையில் டிஃபன் சாப்பிடணும்ல, பாட்டிக்கு நான் தோசை ஊற்ற போகிறேன், உனக்கு ஒரு தோசை வேணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை டேடி ஆல்ரெடி எனக்கு தோசை இருக்குது அப்படின்னு மையம் சொல்கிறா. ஓகே அப்படின்ட்டு போய் தோசை ஊற்றுறாரு. மாவு ஊற்றுறாரு, கல்லை வச்சு தோசை பிஞ்சு வருது. என்ன இது தோசை பழைய துணி மாதிரி பிஞ்சு வருது. அப்புறம் அந்த தோசை அப்படியே எடுத்துகிட்டு பாட்டிகிட்ட கொடுத்துட்டு சொல்கிறாரு, அம்மா அந்த தோசை பாருங்கள் இப்படி பிஞ்சு இருக்குது அப்படின்னு. அந்த ராதிகாவுக்கும் அவங்களுடைய அம்மாவுக்கும் மாவு சரியாக அரைக்கவே தெரிய மாட்டேங்குது, மாவை ரெடி பண்ண மாட்டேங்கிறாங்க, தப்பாக வச்சுருக்காங்க பாருங்கண்ணே. ஐயோ அடே மாவெல்லாம் நல்லா தான்டா இருக்குது, தோசைக்கல் இருக்கா, எண்ணெய் ஊற்றுனியானே. உங்களுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றி தான் பண்ணேனே. அது இல்லைடா நீ வெங்காயம் இருக்கா 2 கட் பண்ணி வெங்காயத்தை நடுவில் வச்சு தோசைக்கல்ல தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் என்னம்மா பண்ணணும் அப்படிங்கிற, அதுக்கப்புறம் நீ மாவு ஊற்று தோசை நல்லா வரும் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு சரி அதே போல் இவர் போய் எண்ணெயை தேய்க்கிறாரு, அதுக்கடுத்து வெங்காயத்தை எதுங்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. தோசை சூப்பராக வருது. வா சூப்பராக வருது, நான் ஒரு சமையல் மாஸ்டர் ஆகிட்டே போலுக்கு, நல்லா காஃபி போட தெரிஞ்சு, டீ போட தெரிஞ்சிச்சு, எனக்கு இப்போ தோசை ஊற்ற தெரிஞ்சு, எல்லாமே தெரிஞ்சு, இனிமேல் எங்கள் அம்மா சூப்பராக பார்த்துக்கிடுவேன். மம்மி உங்களுக்கு கீ ரோஸ்ட்டு, முட்டை தோசை, பொடி தோசை இது மாதிரிலாம் கொண்டு வரட்டும் பண்ணேன். ஐயோ எனக்கு சாதா தோசையே போதும் அப்படிங்கிறாங்க. மையம் பார்த்தியா தோசை எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல அப்படிங்கிறா. சூப்பராக இருக்குது டேடி அப்படிங்கிறாவா. அடுத்து அவங்க அம்மா போய் கொடுத்துறாங்க. அம்மா உங்களுக்கு தண்ணி வேணும்னா இருங்க நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு மையம். இதை ராதிகாவும் அவங்க அம்மாவும் கிச்சன்லேருந்து இது எல்லாத்தையும் பக்கத்தில் டைனிங் ஹால்லேருந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க.
ராதிகா வந்து கோபி கிட்ட போய் நான் தோசை ஊற்றுறேன் அப்படின்னா அதில் ஒன்றும் தேவையில்லை எங்கள் அம்மாவுக்கு நான் ஊற்றிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நோஸ் கட் வேறு பண்ணி விடுறாரு. இதை அவங்க அம்மா பார்த்துட்டு என்ன போய் நல்லா மாப்பிள்ளையிட திட்டு வாங்கிட்டு வந்தியா உங்கள் மாமியாருக்கு சமைச்சு கொடுக்கணும் உனக்கு என்ன ஆசையை அவங்க அப்படின்னு. அதெல்லாம் இல்லைம்மா நான் போய் அவர் ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லி போனேன். ஆனால் அவர் என்னை எட்டு கூட என்னென்னு கூட பார்க்க மாட்டேங்கிறார், திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. அந்த வீட்டில் அவங்க பையன் அவங்க பொண்ணு அவங்க அம்மா அப்பா எல்லோரும் இருந்தாலும் அவர் என் கூட இருந்தார், என் கூட பேசிகிட்டே இருந்தார். ஆனால் இந்த வீட்டுக்கு வந்து என்னாச்சுன்னே தெரியல, யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். ஆனால் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறார், என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறார் அப்படின்ட்டு ராதிகா ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க. இது எல்லாம் அவங்க அம்மா செஞ்ச வேலை. அவங்க அம்மா கீ கொடுக்குது, உன் வீட்டுக்காரர் வந்து இங்கே ஆடுறாரு பாரு, நீ வேணால் பார்த்துட்டே இரு. அடுத்து அவங்க அம்மா நல்லா சூழ்ச்சி செஞ்சு சூழ்ச்சியக்காரியாக மாறி அவன் கோபியை வந்து அவங்க கையோடு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாப்பாரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்து ஈஸ்வரி பாட்டி வந்து எந்திரிச்சிருங்க. அம்மா இது வச்சுருங்கம்மா நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு கோபி. சரிப்பா அப்படின்ட்டு வந்து கையை கழுவுறதுக்கு மட்டும் வர்றாங்க. என்ன அம்மா பொண்ணு சூசுன்னு ரகசியம் பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன பேசுகிறீங்க, ஏன் அவசியம் தெரிஞ்சுதான் ஆகணுமோ அப்படின்ட்டு அதிகமாக சொல்கிறாங்க. நீ சொல்லாட்டினாலும் எனக்கு தெரியும், என்ன என் பையன் உனக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான்னா எல்லாம் என் பையன் இப்போ தான் உங்கள் 2 பேரோட சூழ்ச்சியில் என் பையனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நீ வேணும் பாரு, என் பையன் போக போக அம்மா தாயே நீ ஆளை விடு, நீ வேண்டாமே வேண்டான்னு உன்னை விட்டுட்டு ஏன் கூட அந்த வீட்டுக்கு வர்றானா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லி பாட்டி சபதம் போடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பாக்கிய ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க. அவங்களும் செல்வி இருக்காங்க. பக்கத்துலேயே வந்து அவரோட பழனிசாமி கடையை வந்து பக்கத்தில் இன்னொரு கடையை வாடகை பிடிச்சிட்டாரு. ஸோ அதுக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க செல்வி. என்ன நடக்கட்டும் நடக்கட்டும், சார் நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருடைய கடையை வந்து இனாக்ரேஷன் பண்ணுறதுக்கு பாரு யாரையுமே கூப்பிடவே இல்லை, யாருமே இன்வைட் பண்ணவே இல்லை, ரொம்ப சிம்பிளாக நடந்தால் போதும்னு நினைக்கிறாரு. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே கொஞ்சம் பூ வாங்கி நம்மளே ரிப்பன்லாம் வாங்கி பலூன் வாங்கி நம்மளே கட்டி எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்ணுவோம். நம்ம கடை இனாக்ரேஷனுக்கு நம்ம குத்துலக்கு வாங்கணும் பார்த்தியா, அதை எடுத்துகிட்டு வந்து மஞ்சள் குங்குமம் வை அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த ராதாவை கடைக்கு அனுப்பிட்டு பூ வாங்கிட்டு வர சொல்லி, ரிப்பன் வாங்கிட்டு வர சொல்லி, பலூன் வாங்கிட்டு வர சொல்லி, சரிக்கா சரிக்கா அப்படின்ட்டு அந்த டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் சார் இங்கே விட்டுட்டு ஒன்றை விட்டுட்டு அவர் எங்கே போனார்னு, சார் நம்ம கடையை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் அவங்க அம்மா அவங்க அக்காவெல்லாம் போய் கூப்பிட போயிருக்காங்கன்னு. ஏன்க்கா சார் தான் யாரையும் கூப்பிடல இப்போ தானே சொன்னேன்னே, நம்ம இதில் யாரையும் கூப்பிடலை, ஆனால் அவங்க வீட்டில் சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்களே கூட்டிகிட்டு வரணும்லன்னு. ஓ ஆமாம்ல அதை நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்து கரெக்டாக சார் வந்துடுறாரு. அவங்க அக்கா அவங்க அம்மா எல்லாம் வந்துடுறாங்க. வாங்க வாங்க எப்படி இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு. நீ எப்படி பாக்கியா இருக்க, நல்லா இருக்கேன், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு அவங்க அம்மா பேசுகிறாங்க. நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பக்கத்தில் அவங்க அக்காவும் பேசுகிறாங்க. நான் என்ன என் தம்பி வீட்டில் நல்லா ஜம்முன்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து அந்த பையனும் இருக்கான். ஆண்டி நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்களா, வேறு யாரும் வரலையா அப்படின்னு கேட்கும். செல்வி இருக்கால அப்படின்னு. இல்லை ஆண்டி எழில் செழியன் பாட்டி தாத்தா அவங்களாம் யாரும் வரலையானே, அவங்களெல்லாம் உங்கள் மாமா கூப்பிடவே இல்லையேண்ணே. ஐயோ மேடம் என்னை அவங்களுக்குலாம் கூப்பிடணும்னு ஆசை தான், ஆனால் என்ன பண்ணுறது நான் சிம்பிளாக முடிச்சலாம் நினச்சேன் அப்படின்னு சொல்லி பழனிசாமி சொல்கிறாரு. ஸோ இதோட கண்டினியூ நம்ம நாளை பார்ப்போம். ஸோ மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தெரிவித்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.